என்னென்ன யாகங்கள் பார்த்திருக்கோம் அப்படின்னு யாருக்காவது ஞாபகம் இருக்குங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஸ்லோகா பார்த்திருக்கோம். 4.28 பார்த்திருக்கோம். அதுல வந்து அதுலயே நமக்கு 4 விதமான யஜ்ஞங்கள் சொல்லியிருந்தாரு. இந்த யஜ்ஞங்கள் எல்லாம் ஒரு ஒரு விதமான மக்களுக்கு ஒரு ஒரு விதமான யஜ்ஞங்கள் அப்படிங்கிறத பத்தியும் பார்த்தோம் இல்லைங்களா? பிரம்மச்சாரிகளுக்கு எப்படிப்பட்ட யஜ்ஞம், அதுக்கப்புறம் கிரகஸ்தர்களுக்கு எப்படி, சன்னியாசிகளுக்கு எப்படி அப்படிங்கிறத பத்தியும் பார்த்திருந்தோம். அதுக்கப்புறம் பொதுவான யஜ்ஞங்கள் வந்து இந்த திரவ்ய யஜ்ஞா, தபோ யஜ்ஞா, யோக யஜ்ஞா, ஸ்வாத்தியாய யஜ்ஞா. ம். சோ இந்த 4 வகையான யஜ்ஞங்கள் அதை பத்தியும் பகவான் நமக்கு சொல்லியிருந்தாரு இல்லைங்களா? சரி இந்த இந்த ஸ்லோகால என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆக்சுவலா இந்த யாகங்கள் எல்லாம் இருக்கு. எதுக்காக இப்படி விதவிதமான யாகங்கள் இருக்குது அப்படிங்கறத பத்தி பேசுறாரு. விதவிதமான யாகங்கள் இந்த திரவ்ய யஜ்ஞம் இது வந்து என்ன மாதிரி யஜ்ஞம் அப்படின்னா, நம்மளுடைய பொசஷன்ஸ் நம்ம கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு நம்மளுடைய பொசஷன்ஸ் வந்து சாக்ரிஃபைஸ் பண்றது. அதாவது யஜ்ஞத்துக்காக அர்ப்பணிக்கிறது. அதுக்கப்புறமா யோக யஜ்ஞம், தப்போ யஜ்ஞம் வந்து நிறைய ஆஸ்டரிட்டிஸ் ஃபாலோ பண்ணி. நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? நிறைய விதமான ஆஹ் யோகா, ஆசனாஸ் அப்படின்ட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லாம தவங்கள், ஒரு நேரம் சாப்பிடுறது, இல்ல சாப்பிடாமலே இருக்கிறது, ஒரு மூச்சு மட்டும் விட்டுட்டு இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி பாடிலி ஆக்டிவிட்டீஸ். ஸோ இது எல்லாம் இந்த யஜ்ஞங்கள் எல்லாத்தையும் 3 விதமான கேட்டகரியில எடுத்துட்டு வர்றாரு. இந்த யாகங்கள் உடலினாலோ, மனதினாலோ, புத்தியினாலோ செய்யப்படும் விதத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த 3 விதமான கேட்டகரி. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா இந்த திரவ்ய யஜ்ஞம், தபோ யஜ்ஞம் இதெல்லாம் பாடிலி பேஸ்டு இல்லைங்களா? நம்ம உடல் உழைப்புனால செய்யப்படுற யஜ்ஞங்கள். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா யோக யஜ்ஞம். யோக யஜ்ஞம் யோக யஜ்ஞம் வந்து எப்படி பண்ண முடியும்? நம்மளுடைய மைண்ட வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸட் மைண்ட் இருக்கும்போது தான் அந்த யோகம் செய்ய முடியும். அதுக்கப்புறம் இது வந்து மனதினால செய்யப்படும் யஜ்ஞம். அதுக்கப்புறம் சுவாத்தியாய யஜ்ஞா, ஞான யஜ்ஞம். இதெல்லாம் இன்டெலிஜென்ஸ், நம்மளுடைய புத்தி அதையே யூஸ் பண்ணி செய்யற யஜ்ஞங்கள் தான் சுவாத்தியாய யஜ்ஞா, ஞான யஜ்ஞம். நிறைய ஸ்கிரிப்சர்ஸ் படிக்கிறதும், பல பேர்கிட்ட இருந்து, பல ஞானிகள் கிட்ட இருந்தோ, சேஜஸ் கிட்ட இருந்தோ, இவங்க கிட்ட இருந்து நம்ம இன்க்விசிட்டிவா இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறதும், நான் ஏன் இங்க இருக்கேன், என்னுடைய பர்பஸ் ஆஃப் லைஃப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிறதோ, ஸ்கிரிப்சர்ஸ்ல இருந்து தெரிஞ்சுக்கிறதோ, இது எல்லாமே புத்தியினால் புத்தியினால் செய்யப்படும் யஜ்ஞங்கள். இந்த 3 விதமான யஜ்ஞம், இது வந்து பிராட் கேட்டகரைசேஷன் தான். இந்த பிராட் கேட்டகரைசேஷன் எதுக்காக கொடுத்திருக்காரு? ஏன் மனதினால, புத்தியினால, உடல்னால செய்யப்படும் யஜ்ஞங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு பிரிச்சு கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, மக்களும் வந்து பலதரப்பட்ட மக்கள் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய கர்மா, அந்த வினைகள், அதுவும் வந்து நிறைய பெர்மிட்டேஷன்ஸ், காம்பினேஷன்ஸ்ல இருக்குது இல்லைங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, நம்மளே ஒரு டாக்டரேட் போறோம்னு வைங்க. டாக்டரேட் போறோம். அவர்கிட்ட போற எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் ஒரே விதமான மருந்தா கொடுக்குறாரு? ஒரே மருந்தையாவ கொடுத்துட்டு இருக்காரு அந்த டாக்டர். சோ எந்த நோயாளிக்கு என்ன மாதிரியான நோய் அவருக்கு இருக்குதோ அந்த நோய்க்கு தகுந்த மாதிரிதான் இந்த பிரிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கும் இல்லைங்களா? இந்த டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்றது அவங்களுடைய நோய்க்கு தகுந்த மாதிரியான மருந்து மாத்திரை தான் கொடுப்பாரு இல்லைங்களா? இன்னும் இன்னும் டீப்பரா அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா, ஒரே நோயே இருந்தாலும், இப்ப வந்து 10 பேர் வராங்க. அதுல வந்து ஒரு 5 பேர் வந்து டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ், சுகர் பேஷண்ட்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இப்ப அந்த 5 பேத்துக்கும் கூட எப்படி இருக்கும்? எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி டோசேஜா குடுக்குறாரு. ஒருத்தங்களுடைய உடல் அந்த பிளட் சுகர் லெவல் எப்படி இருக்கோ, அவங்களுடைய பாடி கண்டிஷன் எப்படி இருக்கோ, அதையே பேஸ் பண்ணி தான் அவரு மருந்து பிரிஸ்கிரைப் பண்றாரு இல்லைங்களா? சாதாரணமான ஒரு வியாதிக்கே, அதாவது இந்த உடல் சார்ந்த வியாதிக்கே எப்படி குடுக்குறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு தகுந்த மாதிரியான பிரிஸ்கிரிப்ஷன்ஸ் தான் இருக்குது இல்லைங்களா?
மனிதர்கள் பார்த்திருப்போம். நம்ம பார்த்திருப்போம். 4,00,000 வகையான மனிதர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாகவதத்துல குடுத்திருக்காங்க. சோ அந்த 4,00,000 ம மனிதர்களுக்கும் ஒரே மாதிரியான யக்ஞத்த குடுத்தா எப்படி இருக்கும்? அந்த உடல்கள் அவங்களுக்கு கிடைக்கிறதே, அவங்களுடைய அந்த கர்மாவும், முன்னாடி பிறவியில அவங்களுக்கு இருந்த ஆசைகளையும், அதையும் பேஸ் பண்ணி தான் இந்த உடல்களே கிடைக்குது இல்லைங்களா? இந்த 4,00,000 வகையான பிரிவுகள் இருக்கிறதே, அதுலயும் ஒரு ஒரு மனுஷங்களும் ஒரு ஒரு இண்டிவிஜுவலும் டிஃபரெண்ட் தான். ஒருத்தங்களுக்கு அவங்க அவங்களுக்குன்னு தனியா ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கத்தான் செய்யுது. இப்ப 4,00,000ங்கிறதே பத்தாது போல இருக்கு இல்லைங்களா? ஒருத்தங்களையும் மத்தவங்க கூட கம்பேர் பண்ணியோ, சிமிலராவோ, அந்த சிமிலாரிட்டீஸோ பார்க்க முடியாது நம்மளால. இவங்களுக்கு இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு. இவங்களுக்கும் இதே கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் இருக்கு. அப்டின்னா கூட, அந்த லெவல் பார்த்தோம் அப்டின்னா, அந்த ஒழுக்கம் அப்டிங்கிற ம் ஒரு கேரக்டர் எடுத்துக்கிட்டோம்னா கூட, அந்த ஒழுக்கத்தினுடைய லெவல் பார்த்தோம்னா, இவங்க கிட்ட இந்த ஒழுக்கம் அப்டிங்கிறது அதிகமா இருக்கலாம். இவர்கிட்ட கொஞ்சம் குறைவா இருக்கலாம். அப்படி ப்ரொபோர்ஷன்ஸுமே வந்து டிஃபர் ஆகுது. நம்ம எப்படி அந்த சுகர் பேஷண்ட்ஸ்க்கு சுகர் லெவல் வந்து வேரி ஆகுதோ, அந்த மாதிரி ஒரு மனிதங்களுக்கும் இது வந்து கஸ்டமைஸ்டா பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இல்லைங்களா? ஒருத்தங்களுக்கும் ஒரு மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி குடுக்கணும் இந்த யாகங்கள. இல்லைங்களா? அதனால இது வந்து பெரிய ஒரு அ பிராட் கேட்டகரீஸா பகவான் வந்து நமக்கு வேத சாஸ்திரங்கள்ல என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, உடல்னாலோ, மனதினாலோ, புத்தியினாலோ எத நம்ம நம்மளுடைய செயல்கள வந்து இந்த 3 கேட்டகரிக்குள்ள அடக்கிக்கிறாங்க. அந்த உடல்னால செய்யப்படுற யக்ஞங்கள். அதுக்கப்புறம் மனதினால செய்யப்படுற யக்ஞங்கள். அதுக்கப்புறம் புத்தி யூஸ் பண்ணி செய்யப்படுற யக்ஞங்கள். அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமா நமக்கு வேத சாஸ்திரங்கள்ல பரிந்துரைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் பகவான் சொல்றாரு. யாகங்கள் அனைத்தும் வேதங்களில் அங்கீகரிக்கப்பட்டவை. வேதங்கள்ல குடுத்திருக்காங்க. இவை பல்வேறு விதமான செயல்களிலிருந்து பிறந்தவை. ஒருத்தங்களும் முன்னாடி செஞ்ச செயல்களுடைய விளைவுகள். அதிலிருந்து பிறந்ததுதான் இந்த பலதரப்பட்ட யாகங்கள். அப்படிப்பட்டவங்களுக்கு தான் ஒருத்தங்களுக்கும் ஒரு விதமான யஜ்ஞங்கள பிரிஸ்கிரைப் பண்றாங்க. சரி, எதுக்காக ஒருத்தங்களுக்கு ஒரு விதமான யஜ்ஞங்கள் பிரிஸ்கிரைப் பண்ணணும்? எதுக்காக வந்து அந்த மனதளவுலயோ, உடல் அளவுலயோ, புத்தி அளவுலயோ பண்ணணும் அப்படின்னா, ஒருத்தங்களுக்கும் நம்ம இப்ப பார்த்த மாதிரி ஒருத்தங்க ஒரு லெவல்ல இருக்காங்க. அவங்களுடைய பியூரிஃபிகேஷன் தேவைப்படுறதும், அவங்க பியூரிஃபை ஆக வேண்டியதும் வந்து வெவ்வேறு அ லெவல்ஸ்ல, டிகிரீஸ்ல தான் இருக்கும். அவங்களுடைய தேவைப்பட்ட பியூரிஃபிகேஷன். சோ அ நம்ம பழகுற டிவோட்டீஸ் கூடயே பார்த்தோம்னா கூட, இந்த ஒரு டிவோட்டி வந்து சின்ன வயசானவங்களா இருந்தா கூட, அவங்க வந்து இந்த ஆன்மீகத்துல ரொம்ப ஈடுபாடு கொண்டு நெறைய கிருஷ்ண பக்தி பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பார்த்தோம் அப்டின்னா, அவங்களுடைய பியூரிஃபிகேஷன் வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிருச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது அவங்களுக்கு பேலன்ஸ் அப்டிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அதே சமயம் என்னதான் வயசானவங்களா இருந்தா கூட, சோ நம்ம சீனியர் டிவோட்டி அப்டிங்கிறதே எதைய பேஸ் பண்ணி சொல்லணும் அப்டிங்கிறது தான் இங்க நம்ம பார்க்கணும். சீனியர் டிவோட்டி அப்டின்னா வயசுல மூத்தவங்க மட்டும் கிடையாது. வயசுல மூத்தவங்க அப்டின்னா சீனியர்ஸ் ஆயிற மாட்டாங்க. சீனியர் டிவோட்டீஸ் ஆயிற மாட்டாங்க. நம்ம வந்து பிராக்டிகலா அ பகவானுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றோம்? எவ்ளோ நம்ம தீவிரமா, எவ்ளோ சின்சியரா, எவ்ளோ டிட்டர்மைன்டா இருக்கோம்? அப்படிங்கிறத அதையே பேஸ் பண்ணி தான் யாரு சீனியர் அப்படிங்கிறதே இங்க முடிவு பண்ணும். நான் முன்னாடி பக்திக்கு வந்து அதாவது இப்ப எனக்கு முன்னாடி யாராவது வந்துட்டாங்க. எனக்கு ஒரு 2 வருஷம், 3 வருஷம் முன்னாடி யாராவது வந்துட்டாங்க அப்படின்னா, அவங்க உடனே மூத்த பக்தர்கள் ஆயிர முடியாது. ஏன் அப்டின்னா, மூத்த பக்தர்கள் அப்படிங்கிறது எதைய பேஸ் பண்ணியிருக்கு? அவங்க அடைஞ்ச பெர்ஃபெக்ஷன், அவங்களுடைய பியூரிஃபிகேஷன். அதைய பேஸ் பண்ணி தான் அவங்களுடைய சீனியாரிட்டிய ஃபிக்ஸ் பண்ணுமே ஒழிய, முன்னாடி வந்து நான் இஸ்கான்ல ஜாயின் பண்ணிட்டேன். அதனால நான் சீனியர். ம். இவங்க வந்து நேத்து தான் ஜாயின் பண்ணாங்க. இதனால எனக்கு அப்புறம் தான் ஜாயின் பண்ணாங்க. அதனால இவங்க ஜூனியர் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம பார்ஷியாலிட்டி பார்க்குற இடம் இது கிடையாது. யார் வந்து பெர்ஃபெக்ட்டா செய்றாங்க? பகவானுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் யார் கீப் அப் பண்றாங்க? அ ஆம் திருட விரதா யாருடைய அம் ஆக்டிவிட்டீஸ் வந்து யாருடைய டிவோஷனல் சர்வீஸ் வந்து டிட்டர்மைன்டா இருக்குது. ஃபெய்த் யாருக்கு அதிகமா இருக்குது?
இதையெல்லாம் பேஸ் பண்ணி தான் யாரு வந்து சீனியர் டிவோட்டி அப்படிங்கிறது நம்ம சொல்லணுமே ஒழிய, முன்னாடி வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுனால சீனியர் டிவோட்டி எல்லாம் கிடையாது. ஸோ இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். நாளைக்கு வந்து நீங்களே கூட என்னை விட நல்ல பக்தி பண்ணி, நல்ல கிருஷ்ண கான்ஷியஸ் ஃபுல் டைமா நீங்க வந்து பகவானுக்கு சர்வீஸ் பண்றதுல கூட ஈடுபடலாம். அதனால வந்து நான் சீனியர் டிவோட்டி, நீங்க ஜூனியர் டிவோட்டி அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே சொல்றதுக்கு கிடையாது. யாரு எந்த ஸ்டேஜ்ல இருப்பாங்க அப்படிங்கிறது பகவானுக்கு மட்டும் தான் தெரியும். அவரு வந்து யாருக்கு எப்ப எதைய குடுக்கணும், அவங்களோட பியூரிஃபிகேஷனுக்கு என்ன தேவைப்படுது, ம் இந்த சுவாத்தியாய யஜ்ஞா தேவைப்படுதா, இல்ல திரவ்ய யஜ்ஞா தேவைப்படுதா, இந்த மாதிரியான யஜ்ஞங்கள் எல்லாம் யாருக்கு எப்ப தேவைப்படுது அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். சோ அதே பேஸ் பண்ணிதான் நம்மளுடைய பல்வேறு விதமான செயல்களிலிருந்து பிறந்தவை அப்படின்னு சொல்லிட்டு தான் பகவான் சொல்றாரு இல்லைங்களா? நம்மளுடைய செயல்களுக்கு நமக்கு எப்போ எது பண்ணணுமோ அதையே நம்ம செய்ய வேண்டியதுதான் நம்மளுடைய டியூட்டி. அதுதான் நம்மளுடைய தர்மா. அதைய விட்டுட்டு அவங்க வந்து இது பண்றாங்களே, அவங்க வந்து வேத சாஸ்திரங்கள் எல்லாம் படிக்கிறாங்களே, சமஸ்கிருதம் படிக்கிறாங்களே, நானும் சமஸ்கிருதம் படிக்கிறேன். அவங்க வந்து இந்த குக்கிங் சர்வீஸ் பண்றாங்களே, நானும் குக்கிங் சர்வீஸ் பண்றேன். அவங்க டிடி சர்வீஸ் பண்றாங்க, நானும் டிடி சர்வீஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போடுறது எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்ப நான் 6வது தான் படிக்கிறேன் அப்படின்னா, நான் ஒரு 10ஆம் கிளாஸ் பையனோடதோ, இல்ல 2ஆம் கிளாஸ் பையனோடதோ கொஸ்டின் பேப்பர வாங்கி ஆன்சர் பண்ற மாரி தான் அது. 6த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய ஸ்டாண்டர்டுக்கு என்ன கொஸ்டின் பேப்பரோ, என்ன படிக்கணுமோ, என்ன சிலபஸோ அதே பேஸ் பண்ணி தான் அந்த எக்ஸாம தான் நம்ம அட்டெண்ட் பண்ணணும். அதை விட்டுட்டு 2ஆம் கிளாஸ் பையனோடதோ, 10ஆம் கிளாஸ் பையனோடதோ அந்த கொஸ்டின் பேப்பர அட்டெண்ட் பண்ணோம் அப்படின்னா, அது வந்து நம்ம இப்ப சொல்றோம் இல்லைங்களா? கம்பேரிசன். இந்த கம்பேரிசன் அப்படிங்கிறதுமே வந்து எதுக்காக கம்பேர் பண்றோம்? யாருக்காக கம்பேர் பண்றோம் அப்படிங்கிறது இருக்கு. கம்பேரிசன் அப்படிங்கிறது அங்க பண்ணலாமா? கூடாதா? அப்படிங்கிறதே யோசிக்க வேண்டிய விஷயம் தான். இங்க யாரு எந்த சர்வீஸ் பண்ணாலும், உங்களுடைய சிக்ஷா குரு அடிக்கடி சொல்லுவாரு. யாரு எந்த சர்வீஸ் பண்ணாலும் அவங்களுடைய கான்ஷியஸ்னஸ் எதைய பேஸ் பண்ணி இருக்கோ, அதுக்கு உண்டான அந்த அவங்களுடைய ஆட்டிட்யூட் எப்படி இருக்குதோ, அந்த மாதிரி தான் அவங்களுக்கு கிடைக்கிற அந்த ஃப்ரூட்ஸ், அந்த பலன்களும் அமையும். எல்லா சர்வீஸுமே டிவோஷனல் சர்வீஸ் தான். இன்ஃபாக்ட் பிரபுஜி சொல்லுவாரு, நம்ம டெம்பிள் கிளீன் பண்ணாலும், நம்ம டெம்பிள கூட்டுற சர்வீஸ் ஆகட்டும், இல்ல குக்கிங் சர்வீஸ் ஆகட்டும், இல்ல அங்க இருக்கிற ரெஸ்ட் ரூம்ஸ் கிளீன் பண்றதாகட்டும், இல்ல கிளாஸ் எடுக்கிறதாகட்டும், லெக்சர் குடுக்கறதாகட்டும், கீர்த்தன் பண்றதாகட்டும், இந்த எல்லா சர்வீஸுமே இந்த சர்வீஸ் பெருசு, அந்த சர்வீஸ் வந்து உயர்ந்த சர்வீஸ், இது வந்து தாழ்ந்த சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு தான் எங்களுக்கு சொல்லி குடுத்துருக்காரு. ஆக்சுவலா எல்லா சர்வீஸுமே டிவோஷனல் சர்வீஸ் தான். அங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அங்க வந்து பகவான சென்டரா வச்சிருக்கணும். நான் பகவானுடைய இடத்த சுத்தம் பண்றேன். ம். நான் பாத்தியா எவ்வளவு சூப்பரா சுத்தம் பண்றேன். என்ன மாதிரி யாரும் பாத்திரம் கழுவ முடியாது. பகவானுக்கு என்ன மாதிரி யாராலயும் அழகா ட்ரெஸ் பண்ண முடியாது. என்ன மாதிரி யாருனாலயும் லெக்சர் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நினைச்சோம் அப்படின்னா, அந்த இடத்துல நம்மளுடைய அகங்காரா தான் வெளியில வரும். அதுக்காக நம்ம கண்டிப்பா அடி வாங்கத்தான் செய்வோம். அதனால நமக்கு எது நல்லா வருதோ அது எல்லாமே பகவானுக்காக செய்ய பழகிக்கணும். நமக்கு பூ கட்ட வருதா? பூ கட்டுறது நமக்கு நல்லா தெரியும் அப்படின்னா, பகவானுக்கு பூ கட்டி போடலாம். அதை விட்டுட்டு அவங்க மட்டும் சமைக்கிறாங்க, நான் சமைக்கக் கூடாதா? அப்படின்னு சொல்லிட்டு, நமக்கு சமையலே வரல அப்படின்னா, ஏட்டிக்கு போட்டியா கம்பேரிசன் பண்ணி, இந்த மாதிரி வேலைகள்ல ஈடுபடக்கூடாது. நமக்கு எது நல்லா வரும் அப்படிங்கிற அந்த இண்டிவிஜுவாலிட்டி நம்மளோட இண்டிவிஜுவாலிட்டி என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லைங்களா? அந்த மாரி தான் நம்மளோட இண்டிவிஜுவாலிட்டிய பேஸ் பண்ணி தான் இந்த யாகங்களும் டிசைன் பண்ணி குடுத்திருக்காரு. வேத சாஸ்திரங்கள்ல நம்மளுடைய இண்டிவிஜுவாலிட்டிக்காக தான் ஒருத்தங்களும் என்னென்ன லெவல்ல இருக்காங்களோ, எப்படி அவங்க பியூரிஃபை பண்றது. அப்ப அவங்க வந்து கீழ்நிலையில இருக்காங்க அப்படின்னா, அவங்கள அப்படியே விட்டுறது கிடையாது. இவங்களுக்கு வந்து நெறைய பொருள் மேல ஆசை இருக்கு, பணம் மேல ஆசை இருக்கு அப்படின்னா, அதுக்கும் பகவான் என்ன சொல்றாரு, "சரி சம்பாதிக்கிறியா? சம்பாதிக்கணுமா? சம்பாதி. அதை வந்து எனக்காக செலவு பண்ணு." பகவானுடைய டெம்பிள் கட்டுறதுக்கோ,
டெய்லி வந்து டெம்பிள்ல சர்வீசஸ்க்கோ, இல்ல இப்ப வந்து ஜென்மாஷ்டமி வருது, ரத யாத்திரை வருது, இந்த மாரி ஃபெஸ்டிவல்ஸ் அப்பயோ, அது மட்டும் இல்ல. டெய்லியுமே வந்து ஒரு ஒரு குடும்பத்த ரன் பண்ணணும்னா, எவ்ளோ பணம் தேவைப்படுது அப்படிங்கிறது நமக்கு எல்லாம் தெரியும் இல்லைங்களா? அதே மாரி தான் ஒரு டெம்பிள் ரன் பண்றதுக்கும் தேவைப்படும். ஸோ ஒண்ணுமே இல்லாம 0 பேலன்ஸ் வச்சுக்கிட்டு டெம்பிள் ரன் பண்ண முடியுமா? நீங்க தான் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு, எதுவுமே இல்லாம டெம்பிள் ரன் பண்ண முடியுமான்னா, கண்டிப்பா முடியாது. ஸோ இந்த டெம்பிள் யாருக்காக ரன் ஆகுது அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். ஸோ நமக்கான ஒரு இடம். அந்த வீட்ல இருக்கோம், பூஜை செய்றோம். இல்லன்னு சொல்ல வரல. ஆனா, இந்த டெம்பிள் அப்படிங்கும்போது அதனுடைய நிலை வேற தான். அதனுடைய அ லெவல் வேற. ஸோ நீங்க டெம்பிள் போறதுக்கும், டெம்பிள் போய் அங்க சர்வீஸ் பண்றதுக்கும், அங்க வந்து நீங்க டீட்டீஸ் வொர்ஷிப் பண்றதுக்கும், அங்க வந்து டீட்டீஸ் வந்து இன்ஸ்டால்டு டீட்டீஸ் வச்சிருக்காங்க. அதாவது பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அந்த டீட்டீஸ்ல சாக்ஷாத் பகவானே வந்து இருக்காரு. இல்லைங்களா? ஸோ அந்த அந் டெம்பிள்ஸ்ல வொர்ஷிப் பண்றதுக்கும், வீட்ல வொர்ஷிப் பண்றதுக்கும் பார்த்தோம் அப்டின்னா, நமக்கே நெறைய டிஃபரன்ஸ் தெரியும். ஏன்னா வீட்ல வந்து நம்ம அவ்ளோ ஆ என்ன சொல்றது? அந்த அளவுக்கு நம்ம பகவான வந்து பார்த்துக்கிறோமா? அப்டிங்கிறது நமக்கு டவுட்டு தான். ஆனா டெம்பிள்ஸ்ல வந்து பகவான அவ்ளோ தூரம் தாங்கி, தாங்கி அவரு ஹி இஸ் த சுப்ரீம் பெர்சனாலிட்டி ஆஃப் காட்ஹெட் அப்டிங்கிறத உணர்ந்து, அந்த உணர்ந்த நிலையில தான் பகவான பார்த்துக்கிறாங்க. ஏன்னா வீட்ல இருந்து நம்ம என்ன பண்றோம்? நம்ம போக ஆஃபர் பண்ணும்போதே என்ன பண்றோம்? அ கிருஷ்ணா கிட்ட போய் ஆஃபர் பண்ணிட்டு, "கிருஷ்ணா டைம் ஆச்சு கிருஷ்ணா நான் இப்ப எடுத்துக்கிறேன். போகா எடுத்துக்கிறேன். நீங்க சாப்பிட்டு இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எடுத்துக்கிறோம் இல்லைங்களா? ஸோ அந்த டிஃபரன்ஸ் வந்து நம்ம டெம்பிள் வொர்ஷிப்க்கும், வீட்ல இருந்து வொர்ஷிப் பண்றதுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கு. அதே மாரி சர்வீசஸ்லயும் பார்த்தோம் அப்படின்னா, சர்வீசஸ் எல்லாமே ஈக்குவலான ஒரு நிலைமையில தான் இருக்கும். எப்பன்னா நம்மளுடைய கான்ஷியஸ்னஸ் வந்து கிருஷ்ண கான்ஷியஸா இருக்கும்போது மட்டும் தான், அந்த சர்வீசஸ்ல ஏற்றத்தாழ்வு பார்க்க மாட்டோம். இது எல்லாமே நான் பகவானுக்காக தான் செய்றேன் அப்படின்னு செய்யும்போது தான், அதுல இந்த கம்பேரிசன்ல இந்த ஏற்றத்தாழ்வு பார்ஷியாலிட்டி அப்படிங்கிறதும் இருக்காது. அதே மாதிரி இந்த யாகங்கள் எல்லாமும் இந்த அ இந்த 3 விதமான மக்கள்கிட்டயும் நம்ம தவறுதலா அவங்களையும் நினைக்கக் கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் இங்க சொல்ல வரேன். சோ இவங்க வந்து உடல்னால செய்ற யாகங்கள் செய்றாங்க. இவங் இவங்க வந்து ரொம்ப கீழ்த்தரமானவங்க. அடுத்தது பார்த்தோம்னா தவம் செய்றாங்க. ஓ! இவங்க வந்து அவங்களை விட உயர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் இல்லைங்களா? சோ அந்த டிஃபரன்சியேஷன் வந்து அ 2 பேத்தையும் பாகுபடுத்தி பார்க்கிறத விட 2 பேரும் வெவ்வேறு நிலையில இருக்காங்க. நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம். ஓட்ட பந்தயத்துல எல்லாரும் ஓடுவாங்க. ஆனா ஒருத்தங்க ஒரு ஸ்டேஜ்ல ஓடிட்டு இருப்பாங்க. எல்லாத்தினுடைய அல்டிமேட் கோல் என்ன? ஃபினிஷிங் பாயிண்ட் தான். இல்லைங்களா? அதே மாரி தான் எல்லாத்துக்கும் உண்டான அல்டிமேட் கோல் என்ன அப்டின்னா, இவங்க எல்லாருமே எதை நோக்கி ஓடிட்டு இருக்காங்கன்னா, பகவான் சொல்றாரு பாருங்க. "இவற்றை இவ்விதமாக அறிவதால் நீ முக்தி அடைவாய்." எல்லாத்துக்கும் அந்த அல்டிமேட் ரிசல்ட் என்ன? முக்தி அப்படிங்கிறத நோக்கி தான் ஓடிட்டு இருக்காங்க. ஆனா ஒருத்தங்க ஒரு ஸ்டேஜ்ல ஒரு லெவல்ல ஓடிட்டு இருக்காங்க. ஆனா எல்லாத்துக்கும் அந்த லிபரேஷன் அப்படிங்கிறது ஒரு காலத்துல கிடைக்க தான் செய்யும். எப்போ அப்டின்னா, வேத சாஸ்திரங்கள்ல குடுத்திருக்கிறபடி பிரிஸ்கிரைப்ட் ஆஸ் பெர் வேத சாஸ்திரஸ் பிரிஸ்கிரைப்ல வேதங்கள்ல பிரிஸ்கிரைப் பண்ணியிருக்கிற மாதிரியான யக்ஞங்கள நம்ம ஃபாலோ பண்ணும்போது, இந்த முக்தி அப்படிங்கிறது அடையத்தான் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்க பகவான் நமக்கு குடுக்குறாரு. ஆக்சுவலா இந்த முக்தி என்ன? இந்த சைக்கிள் ஆஃப் பர்த் அண்ட் டெத். இந்த பிறப்பு, இறப்பு சக்கரத்திலிருந்து வெளியில வரணும். வெளியில வந்தோம்னா, அப்ப என்ன பண்ண போறோம்? அதுக்கப்புறமா என்ன பண்ண போறோம்? பகவானுக்கு நம்ம சர்வீஸ் பண்ணிட்டு தான் இருக்க போறோம். அது ஆன்மீக உலகத்துல. ஸோ இந்த சர்வீஸ்க்காக தான், இந்த முக்திக்காக தான் எல்லாரும் ஓடிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது கூட தெரியாம தான் நம்ம ஓடிட்டு இருக்கோம். ஸோ நேத்து ஸ்லோகால பார்த்த மாதிரி, நமக்கு கிருஷ்ண உணர்வின் அடிப்படையிலான வாழ்வே நிரந்தர தீர்வாகும். எல்லா பிரச்சனைக்கும், இந்த பௌதீக வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் கிருஷ்ண உணர்வின் அடிப்படையிலான வாழ்வே நிரந்தர தீர்வாகும் அப்படின்னு சொல்லிட்டு நேத்து ஸ்லோகாலயும் பகவான் குடுத்திருந்தாரு. எங்க பிரபுபாதும் அதான் மென்ஷன் பண்றாரு. சோ எல்லாத்துக்கும் இங்க வந்து அஷ்யூரன்ஸ் குடுக்குறாரு. இங்க பகவான் நமக்கு அஷ்யூரன்ஸ் குடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு பிரபுபாத் சொல்லியிருக்காரு பாருங்க. இது தற்போது இறைவனின் திருவாயால் இங்கே உறுதி செய்யப்பட்டுள்ளது.
இந்த மாதிரி வெவ்வேறு நிலையில யாகங்கள் செய்யறவங்களும் எல்லாரும் பகவான் கிட்ட எல்லாருமே முக்தி அடைய முடியும் அப்படிங்கிறதுக்கு இங்க பகவான் அஷூரன்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பிரபுபாத் சொல்றாரு. சோ இது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு என்ன சொல்றது, நம்ம வந்து இதெல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் நம்ம லாட்டரி சீட் வாங்கி கையில வச்சிருக்கிற மாதிரிதான். சோ அந்த பம்பர் பிரைஸ் எனக்கு விழுகுமா விழுகாதா அப்படிங்கறது நம்ம அட்லீஸ்ட் அந்த பம்பர் பிரைஸ் விழுந்திருக்கா அப்படின்னு தெரியணும்னா அட்லீஸ்ட் என்ன பண்ணணும், இந்த ரிசல்ட்டையாவது பார்க்கணும் இல்லைங்களா? நான் எதுவுமே செய்ய மாட்டேன், நான் லாட்டரி டிக்கெட் மட்டும் வாங்கி கையில வச்சிருப்பேன் அப்படின்னா அது வந்து எவ்வளவு பெரிய முட்டாள்தனமோ அந்த மாதிரியான முட்டாள்தனம் தான் நமக்கு இந்த லைஃப்ல இருந்து, அதாவது சாவி கிடைச்சும் அந்த பூட்டை திறந்து வெளியில போகாம இருந்தோம்னா நம்மளை விட முட்டாள் வேற யாரும் இருக்க முடியாது இல்லைங்களா? இதே மாதிரி இந்த லிபரேஷனுக்கு பலதரப்பட்ட மக்கள் இருந்தாலும் எல்லாத்துக்கும் பிராக்டிக்கலா செய்ய முடியிற ஒரே யஜ்ஞம் இந்த யுகத்துல பார்த்தோம்னா சங்கீர்த்தன யஜ்ஞம் தான். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. சோ இந்த சங்கீர்த்தன யஜ்ஞம் கண்டிப்பா எல்லாரும் செய்ய வேண்டியது. நம்ம எந்த ஒரு நிலையில இருந்தாலும் இந்த ஒரு யஜ்ஞத்தை செஞ்சா போதும், இந்த பிறப்பு இறப்பு அப்படிங்கிற இந்த சக்கரத்துல இருந்து வெளியில வர்றதுக்கு நமக்கு பிரிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறது இந்த ஒரே ஒரு யஜ்ஞம் தான். இது ஆனா எல்லா மக்களுக்கும் சூட்டபிளா இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா இது எல்லாத்தினாலையும் செய்ய முடியும். எல்லாத்துக்கும் சூட்டபிளான ஒண்ணுதான். ஹரே கிருஷ்ணா. ஓம் தத் சத். நம்ம இன்னைக்கு பார்த்ததுல எதுவும் டவுட்ஸ், கமெண்ட்ஸ், ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்குங்களா?